ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கி பூண்டு வச்சுக்கிறேன். நம்ம இதெல்லாம் வறுத்து ஒரு பொடி செஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம். இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்தோம். 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன சைஸில் வஞ்சர மீன் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்து பொடி செஞ்சதில்ல இந்த பொடியில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து இதை அழகாக போய் பெரட்டிக்கலாம். இது நல்லா அழகாக கலந்துட்டு வந்தோம். திட்டமாக நம்ம எண்ணெய் மசாலா போட்டு வச்சு இதில் போட்டு நம்ம மீனை இதில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து நல்லா அழகாக இந்த பொரிமா லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயத்தை இதில் சேர்த்து அழகாக நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச ஒரு தக்காளி பழம் அரைச்சி வச்சு 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணி அழகாக கிண்டிக்கலாம். அழகாக இது வதங்கட்டும். திட்டமாக மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து இதை அழகாக ஜென்டில் அழகாக கிண்டிக்கலாம். அழகாக வதங்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் சைஸு புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கலாம். திட்டமாக இதில் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைப்போம். புளி பச்சை வாசனை போயிடுது, எண்ணெய் பிரிஞ்சு வரும். வறுத்து வச்ச இந்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மீன் வந்து நம்ம வந்து ஒரு 50% தான் வறுத்துக்கிறோம். மீன் 50% இந்த மசாலாலே நல்லா வேகணும். வேக வச்சு எடுப்போம். மீன் ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணல அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணால் அந்த பொடியில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இதை அழகாக கிண்டிட்டோம். கடைசியாக நம்ம இந்த பொடியை சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்தாச்சு. கொஞ்சம் தாளிச்சிக்க போகிறோம். திட்டமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய், இதில் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெய் அப்படியே தீண்டிடக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி கொஞ்சம் மெலிசாக வெட்டியில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? உப்பு, புளி, காரம் உங்கள் விருப்பப்படி தான் இதில் இருக்கணும். இதில் அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் செஞ்ச ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படின்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. பாய், தேங்க்யூ.